ஹாய்ங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நீட் எக்ஸாமுக்கு இன்னும் 25 டேஸ் தான் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 25 டேஸில் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, எப்படி இந்த 25 டேஸை நல்லா யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபேஸ் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டே 1லேருந்து டே 10 வரைக்கும் பிரிச்சுக்குங்க. இந்த 10 நாளில் கம்ப்ளீட்டாக என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெஷலி பயாலஜியை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் தினமும் ஒரு 150லேருந்து ஒரு 200 MCQs சால்வ் பண்ணி பாருங்க. தென் 2 days ஒன்ஸ் ஒரு மார்க் டெஸ்ட் கம்பல்சரியாக எழுதி பார்த்துருங்க. ஃபேஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா டே 11லேருந்து டே 20 வரைக்கும் பிரிச்சுக்குங்க. இந்த 10 நாளை நீங்கள் எந்த சாப்டரில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அந்த சாப்டரில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு மார்க் டெஸ்ட் கம்பல்சரியாக எழுதி பார்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களோ அப்போ தான் உங்களோட மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ண முடியும். நான் மிஸ்டேக்ஸ்ன்னு எப்படி சொல்கிறேன்னா, லைக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க கான்செப்டில் ஏதாவது எரர் இருக்கா, இல்லைனா டைம் இஷ்யூ, இல்லைனா ஏதாவது சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உங்களால் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத தான் உங்களால் அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஃபேஸ் 3 இந்த லாஸ்ட் 5 days தான் ரொம்ப முக்கியமான நாள். ஸோ இந்த லாஸ்ட் 5 daysல எந்த ஒரு டாபிக்ஸையும் நியூவாக படிக்காதீங்க. ஃபார்முலாஸை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஒரு 2லேருந்து 3 மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. இந்த லாஸ்ட் 5 days தான் அக்யூரசியில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அண்ட் தென் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பயாலஜி. ரீட் என்சிஆர்டி லைன் பை லைன். அண்ட் தென் குறிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது இன்ட்ரோடக்ஷன், சம்மரிஸ் அண்ட் டயக்ராம்ஸ் அண்ட் டேபிள்ஸ். ஸோ இதுலேருந்து மோஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் தினமும் ஒரு 200 MCQs ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர் என்சிஆர்டியை தினமும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் தென் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூமெரிக்கல்ஸ் அண்ட் தென் ஃபார்முலாஸ் இது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். தினமும் ஒரு 60லேருந்து 100 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். விஷயம் நான் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எல்லாம் ரியல் நீட்டாகவே திங்க் பண்ணி நீங்கள் மார்க் டெஸ்ட் ரைட் பண்ணுங்க. இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே மார்க் டெஸ்ட் எழுதியாச்சுன்னு விட்டுட்டு போகாம ஒரு 2லேருந்து 3 hours ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட நீங்கள் எழுதியிருக்கிறத அனலைஸ் பண்ணுங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன், நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு நியூ சாப்டர் படிக்கிறேன்ட்டு எந்த ஒரு நியூ சாப்டரையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அண்ட் தென் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சிங்கன்னா மார்க் கம்மியாக இருக்குன்னு பேனிக் ஆகாதீங்க. ஸ்டே காம் அண்ட் கான்ஃபிடென்ட். உங்களால் கண்டிப்பாக நீட்டாக கிராக் பண்ண முடியும்.